ஹாய் எங்கிட்ட நிறைய பேர் ஷார்ட் சர்விக்ஸ்னால் என்ன எதனால் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் பர்சனலாகவும் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதோட எல்லாவோட டவுட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் கிளாரிஃபை பண்ணுறேன். வேறு ஏதாவது இதில் நான் கிளாரிஃபை பண்ணாமல் இருந்ததா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஸ்கேனில் என்ன மெயினாக பார்ப்பாங்கன்னா குழந்தையோட க்ரோத் எல்லாமே நார்மலாக இருக்கா. அந்த லிக்கர் லெவலில் இப்போ பார்க்க மாட்டாங்க, லாஸ்ட்டில் தான் பார்ப்பாங்க. மெயின் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்லேயே அந்த சர்விக்ஸ் லென்த்லாம் பார்த்துருவாங்க. எனக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இருந்துச்சு. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டில் தான் இந்த டவுன் சிண்ட்ரோம் பார்ப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த்தே டவுன் சிண்ட்ரோம்னா என்ன, இந்த குளுக்கோஸ் லெவலு, எனக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துமே ஹெச்ஐவி டெஸ்ட் இருக்கா, இந்த மாதிரி கம்ப்ளீட் எல்லாமே பார்த்துட்டாங்க. எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு டைம் ஸ்கேனுக்கு போகும்போது அங்கே இருக்க நித்யாக்காவை பார்த்தா டார்ச்சர் பண்ணுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் 8 தான் இருந்துச்சு. மேம் சொல்லிட்டாங்க எனக்கு கண்டிப்பாக டெலிவரி டைமில் ஒரு 11 ஆர் மினிமம் 12 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நானும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டருக்கு முன்னாடிலேருந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆகி கரெக்டாக 42 டேஸ்லேருந்து வாமிட் ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து எதை பார்த்தாலும் பயம், டேப்லெட்டை பார்த்தா பயம், சாப்பிட்றதுக்கு பயம், ஃப்ரூட்ஸை பார்த்து பயம். இருந்தாலும் இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக பிளட் ஏற்றியாகும்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருந்தாங்க. மெயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு சோரட்டி சாப்பிட சொல்லுவாங்க. சீரியஸாகவே நல்லா பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக அயன் டேப்லெட் சாப்பிட்ணும். நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு ஆஃபாக தான் சாப்பிடுவேன். பாதி சாப்பிடுவேன், பாதி தூக்கி போட்டுருவேன். ஆனால் அது பெரிய தப்பு நான் பண்ணேன். யாரும் அப்படி பண்ணாதீங்க. மெயின் கால்சியம் டேப்லெட்டும் எடுத்துக்கங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன் முடிச்சுட்டு மேம் கிட்ட போனேன். மேம் பேபியோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டில் பேபியோட வெயிட் தெரியாது, அது ரொம்ப கிராம் கணக்கில் தான் இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அந்தளவுக்கு தான் அந்த பேபி பற்றி நாலேஜே இருந்துச்சு. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டில் பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபர்டிலோட ஹார்ட் பீட் மட்டும் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம வாமிட் எடுத்தாலும் சரி குட்டி நல்லா இருக்கான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். எனக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆன அன்றைக்கி எனக்கு குட்டி பையன் தான் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் பார்க்கும்போது கை கால் நீட்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருப்பார், நான் வந்து ஷார்ட்டு தான். ஓகே நம்ம குட்டியாக இருந்தாலும் ஓகே நம்ம பேபி வந்து ஹைட்டாக இருக்கா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பெல்லி பம்ப் தெரியவே இல்லை. எப்படின்னா எனக்கு டெலிவரிக்கு முன்னாடி வரைக்குமே அப்போ தான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எனக்கு பலகாரெலாம் கொண்டு வந்தாங்க 5th மந்த். அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம எல்லாருமே ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் எப்போ பேபி ஷவர் வைக்கலாம், எங்கே வைக்கலாம் அப்படின்னு நல்லா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரோட ஸ்கேனுக்கு வர சொல்லிட்டாங்க. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஸ்கேன்லேயும் சொன்னாங்க குட்டி நல்லா ஆக்டிவாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாமே குழந்தையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் கேட்டால் மேம் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஒரு டைம் கேட்டுட்டு அவங்க சொல்ல எனக்கு பயமாயிரும். நீங்களே சொல்லுங்கள். ஆனால் ஸ்கேனில் இருக்கவங்களையும் சரி மேமையும் சரி அங்கே இருக்க நர்ஸையும் சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். ஆனால் இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட் டைப்பு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அங்கே இருக்கவங்கள பார்க்குறக்காகவே நான் ஹாஸ்பிட்டல் போவேன். நான் அந்தளவுக்கு எல்லோரும் பேசிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பாக தான் இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாருமே. எனக்கு கரெக்டாக ஜூன் 11th அன்றைக்கி வீட்டிலேருந்து பலகாரம் கொண்டு வந்தாங்க. அது முடிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு 13 ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. எப்போனா எனக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரோட ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரிப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா சர்விக்ஸ் லென்த் வந்து 2.7 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த பிளசண்டா லிக்கர் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த ஃபர்டிலோட ஆக்டிவிட்டி எல்லாமே மேம் அவங்ககிட்ட வெயிட் கேட்டேன். மேம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். எனக்கு வந்து அது லைன் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இம்ப்ரெஷன்ஸில் வந்து சர்விக்ஸோட லென்த் வந்து 2.7 கொடுத்துருந்தேன். நான் அப்போவே என்ன பண்ணிட்டேன்னா யூடியூப் எடுத்து அப்படின்னா என்ன எதனால் இப்படி மெஷர்மெண்ட் கம்மியாகுது அப்படின்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீக் சர்விக்ஸாக இருக்கலாம், யூட்ரஸ்லாம் வீக்காக இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலோட நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆக அது வந்து புஷ் பண்ணுறாங்காட்டி வெயிட் கம்மியாகிற மாதிரி போட்டிருந்தாங்க, லென்த் கம்மியாகிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் வந்து ப்ரீடம் ஆகும் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா அழுகு வந்துச்சு. ஹாஸ்பிட்டலே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். நம்ம இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம குட்டி இருக்கானே, ஆனால் இப்படி இருக்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போவே என் தங்கச்சி எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இந்த மாதிரி ப்ரீடமும் ஒரு சிலருக்கு ஆயிடுச்சு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா செம்ம பயமாயிடுச்சு. மேம் கிட்ட கேட்டேன், நீ பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாருக்குமே நார்மல் தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரேராக இப்படி இருக்கும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே எனக்கு மேம் வந்து எப்படின்னா ஸ்டிச் போடுறதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணல, சுல்ச்சர் போகிறதுக்கு அட்வைஸ் பண்ணல. ஃபஸ்ட் நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போடுவோம், அதில் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலனா வேணால் நம்ம சுல்ச்சருக்கு போய்க்கலாம் அப்படின்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் வர சொல்லியிருந்தாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்கு வர சொல்லி போட்டாங்க. எனக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கா சேம் அதே தான் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்கேன் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஜூன் 13 அன்னைக்கு எடுத்திருந்தோம். எனக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரோட ஸ்கேன் ஜூன் 13 அன்னைக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 25th or 26th ஜூன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வரல, இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டோம். அதில் மேம் சொன்னாங்க நம்ம சுல்ச்சர் போய்க்கலாம், அது பெஸ்ட்டு அப்படின்னாங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டதுக்கு இது பெஸ்ட்டு, ஏன்னா நம்ம பேபி ப்ரீடம் ஆகி அதை நம்ம இன்குபேட்டரில் வச்சு ரிஸ்க் ஆகிறதுக்கு இது போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் கரெக்டாக ஜூலை 1 அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம்.
அன்றைக்கி வந்து மார்னிங்கே வர சொல்லிட்டாங்க, சாப்பிடாம வந்துடுங்க, நம்ம ஆஃப்டர்நூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேம் டெலிவரிக்கு என்ன பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் பண்ணாங்க, ஒன்று கூட மாற்றல. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து லோ பிபி இருந்தங்காட்டி எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருச்சு இருக்கிறது. இதுவே நான் பார்த்தீங்கன்னா 3rd மந்த்தே ஸ்கேன் பண்ணி எனக்கு ஷார்ட் சர்விக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மார்னிங் பண்ணிவிட்டு ஈவினிங் போக சொல்லியிருப்பாங்க. எனக்கு 5th மந்த் ஆனங்காட்டி என்ன குட்டி கொஞ்சம் பெருசாகிட்டாங்களோ அதனால் 2 days இருக்க சொன்னாங்க. எனக்கு 1 வீக்குக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்களுக்கு 8th மந்த் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஷார்ட் சர்விக்ஸ். அதே மாதிரி ஐசியூவில் பார்த்தீங்கன்னா 1 வீக் இருக்க வச்சுருக்காங்க, எனக்கு 1 day தான் இருக்க சொன்னாங்க. ஏன்னா நமக்கு அந்த சுல்ச்சர் போட்டதுக்கப்புறம் அந்த கன்ட்ராக்ஷன் வருதான்னு செக் பண்ணுவாங்க. 1 day ஃபுல்லாக கன்ட்ராக்ஷன் நார்மலாக இருக்கா, வந்து போதா, இந்த டைம் கேப்பில் வருது அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் மார்னிங் போயிட்டு எனக்கு குளுக்கோஸ்லாம் போட்டு விட்டாங்க. குளுக்கோஸ்லாம் போட்டுவிட்டு எனக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சுல்ச்சர்லாம் போட்டுட்டு அப்போவே நான் ஐசியூ கொடுத்துட்டாங்க. 1 day ஃபுல்லாக ஐசியூவில் இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் மானிட்டர் பண்ண முடியும் பேபியோட கன்ட்ராக்ஷன் வந்து கரெக்டாக வந்து போகுதா. கன்ட்ராக்ஷன் எப்படின்னா நமக்கு அந்த சுல்ச்சர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், அந்த வயிறு வந்து உப்பி வர மாதிரிலாம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு திரும்பவே முடியாது, செம்ம பேக் பெயினாக எனக்கு இருந்துச்சு. 1 day ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடே தான் படுத்துட்டு இருந்தேன். ஒரு திருப்பருக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக எனக்கு பில்லோ யாரை வச்சு விடுங்கன்னு சொல்லி ஐசியூலேயே நான் கத்திட்டு இருந்தேன். அங்கே இருக்க நர்ஸில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையாக வந்து என்னை வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பினா திருப்பி விடுவாங்க, லெஃப்ட் சைடு திருப்பினா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கூட பார்த்தீங்கன்னா அத்தை இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களாம் இருந்தங்காட்டி தான் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன். எங்கள் சித்தி பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஃபுல்லாமே நான் ஐசியூவில் தான் இருக்க சொன்னாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரூமுக்கு கொடுத்துட்டு எனக்கு பிபியெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டைம் எனக்கு ரொம்ப லோ பிபி ஆயிடுச்சு. மேம் வந்து வேண்டாம், ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 week ஹாஸ்பிட்டல் இருந்து மொத்தமாக பார்த்தோன்னா 7 days பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே தான் இருந்தேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு டேப்லெட் பார்த்தாலே அவ்வளோ பயம். மார்னிங் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டி டேப்லெட் கொடுப்பாங்க, அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும். நான் என்ன பண்ணுவேன்னா ஆரஞ்சு சாப்பிடுவேன், வெள்ளரிக்காய் சாப்பிடுவேன், இது மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று சாப்பிட்டுட்டு இருந்தேன். முடிச்சுட்டு வந்து நான் ரூமில் இருக்கும்போது எனக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் எந்திரிக்கவே முடியல. ஜஸ்ட் இப்படி திரும்பினா கூட யாராவது ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி தான் நான் படுத்துட்டு இருந்தேன். 1 week ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி தான் அத்தை, அம்மா, சித்தி எல்லாருமே அம்ச்சி கூட இருந்தாங்க, சித்தி பொண்ணு இருந்தா, தங்கச்சி இருந்தாங்க, எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருந்தாங்க, அண்ணா இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தங்க கூட வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி நான் லெஃப்ட் சைட்லேருந்து லைட்டாக இப்படி திரும்பினாலுமே எனக்கு யாரோ ஒருத்தவங்களோட சப்போர்ட் வேணும். அதே மாதிரி தான் ரைட் சைடு திரும்புறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ நினைக்கும்போது எப்படிடா தாங்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே இந்த குட்டிக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நான் பேசிட்டு அழுவேன், எனக்குள்ளேயே நான் அழுவேன். ஏன்னா அந்த டைமில் அந்த ஃபீலிங்ஸ் வந்து யார்கிட்டையும் நம்ம சொல்லி அழுக முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டே இருப்பேன், யாராவது இது மாதிரி போட்டிருக்காங்களா, என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னா. இந்த மாதிரி யாருமே டீட்டெயிலாக போடவே இல்லை. ஹாஸ்பிட்டல் 1 week இருந்ததுக்கப்புறம் 7th அன்னைக்கு வீட்டில் வந்துட்டோம். டாக்டர் சொன்னாங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்லேயே இருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்டில் இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது அப்படின்னாங்க. நான் வந்ததுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம்குள்ளே போயிட்டு நான் வெளியவே வரல. எனக்கு சொல்லணும் ஒரு 3 weeks நான் வெளியவே வரல. எப்படின்னா சாப்பிட்றதுக்கும் வாஷ்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் எழுந்துக்கரும், மற்றபடி எல்லா நேரமும் படுத்துகிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு இதே தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சர்விக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, வேறு ஏதாவதுனா நீங்கள் பயப்படாதீங்க. நான் வந்து எப்படின்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தெரியும், யாரும் என்னமோ சொல்லிட்டா, ஆனால் நமக்கு வந்து இருக்க ஃபீலிங் நமக்கு தானே தெரியும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாசிட்டிவ் வருங்க. எனக்கு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 monthலேருந்தே நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பேசிட்டே அழுவேன், நீ எப்படா வெளியில் வருவேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு 1 month ஃபுல்லாக நான் ரூம்குள்ளேயே இருந்தேன். அதுக்கப்புறம் 1 month பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இந்த கிச்சனுக்கு வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹாலில் வந்து படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் எனக்கு போச்சு. எனக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டி பார்த்தீங்கன்னா 34 weeks கரெக்டாக அந்த எண்ட்லேயே பிறந்துட்டேன். எனக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் லெவல் வந்து கம்மியாக தான் சொல்லுவாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. கடைசியில் எனக்கு 34 weeksலேயே எனக்கு 24 ஆயிடுச்சு. உங்களுக்கு இதோட செகண்ட் பார்ட் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய டெலிவரி ஸ்டோரியை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை கமெண்ட் செக்ஷனில் போட முடியலான்னு சொல்லுங்கள், என்னோடய Instagram ID சொல்கிறேன், அதில் நீங்கள் பர்சனலாக DM பண்ணுங்கள். டாட்டா, பை.